ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னா என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம தினமும் கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் நிறைய ஃபைலை சேவ் பண்ணுறோம். ஃபோட்டோஸ், வீடியோஸ், பிடிஎஃப், சாங்ஸு, டாக்குமெண்ட்ஸ். ஆனால் ஒரு டவுட்டு வந்திருக்குமா, கம்ப்யூட்டருக்கு எப்படி இது ஃபோட்டோ, இது வீடியோ, இது பிடிஎஃப்னு தெரியும்? அதுக்கு காரணம் தான் இந்த ஃபைல் ஃபார்மேட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபைல் ஃபார்மேட்னா என்ன, ஃபைல் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, .jpg, .png, .mp4, .pdf, .exe இது எல்லாமே என்ன, எக்ஸ்டென்ஷன் சேஞ்ச் பண்ணுனா என்ன ஆகும், கம்ப்யூட்டர் எப்படி ஃபைலை ஐடென்டிஃபை பண்ணுது, எல்லாத்தையும் சிம்பிளாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைல்னால் என்னன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுற எந்த டேட்டாவுமே ஒரு ஃபைல் தான். எக்ஸாம்பிள் ஃபோட்டோ, வீடியோ, சாங்கு, பிடிஎஃப், வேர்ட் டாக்குமெண்ட்டு, எக்ஸெல்லு, ப்ரோக்ராம், கேம்ஸு எல்லாமே ஃபைல் தான். ஒரு ஃபைலுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபைல் நேம், அனதர் ஒன் வந்து ஃபைல் ஃபார்மேட். எக்ஸாம்பிள் vacation.jpg, அதாவது வெக்கேஷனுங்கிறது ஃபைல் நேம், .jpgங்கிறது வந்து ஃபைல் ஃபார்மேட். ஃபைல் ஃபார்மேட்னா ஒன்றும் இல்லை, டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணப்பட்டுள்ளதுன்னு பார்க்குறது. இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லும் ஒரு மெத்தடாலஜி. ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பாட்டில் இருக்குது, அதில் வந்து ஒரு பாட்டிலில் வாட்டர், இன்னொரு பாட்டிலில் ஒரு ஜூஸ் இருக்குது, இன்னொரு பாட்டிலில் வந்து மில்க் இருக்குதுன்னு வச்சுப்போம். வெளியிலேருந்து பார்க்கும்போது பாட்டில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்க கண்டென்ட் வேறு. அதே மாதிரி தான் ஃபைல் நேம் மட்டும் பார்த்து கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அதனால தான் ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, ஃபைல் ஃபார்மேட்டை காட்டுற ஒரு ஷார்ட் நேம் தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். எக்ஸாம்பிள் resume.pdf, song.mp3, movie.mp4, photo.jpg, program.exe. இங்கே .pdf, .mp3, .mp4, .jpg, .exe இவை எல்லாமே எக்ஸ்டென்ஷன் தான். எக்ஸ்டென்ஷனை பார்த்து தான் விண்டோஸ் வந்து டிசைட் பண்ணுது இந்த ஃபைலை எந்த சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணணும்னு. எக்ஸாம்பிள் photo.jpg அப்படின்னா ஃபோட்டோஸ் ஆப்புக்கு போகும். song.mpv3னா VLCக்கு போகும். resume.pdf அப்படின்னா அடாப் ரீடருக்கு போகும். movie.mp4னா எங்கே போகும், VLC பிளேயருக்கு போகும். ஓகே, பேசிக்காக பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்னென்ன எக்ஸ்டென்ஷன் தெரிஞ்சிருக்கணும் வாங்க பார்க்கலாம். .txt அதாவது டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஃபைல் என்ன பண்ணுன்னா, இதில் பிளெயின் டெக்ஸ்ட்டை மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் நோட்ஸு, பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு, ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இதோடைய சாஃப்ட்வேர் வந்து நோட் பேடு. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் பென்னை வச்சு எழுதுகிற மாதிரி. செகண்ட் ஒன் வந்து DOCX, அதாவது வேர்ட் டாக்குமெண்ட். ஃபுல் ஃபார்ம் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட். இது வந்து லெட்டர்ஸு, ரெசியூமே, காலேஜ் அசைன்மெண்ட் எழுத பயன்படுத்துறது. சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு. எக்ஸாம்பிள் ரெசியூமே, ப்ராஜெக்டு, லீவ் லெட்டர்ஸ்லாம் எழுதலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நோட் பேடில் அழகாக ஹெட்டிங், கலர், இமேஜ் போட்டு எழுதுகிற மாதிரி. தேர்டு ஒன் வந்து PDF, போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். டாக்குமெண்ட் எல்லா டிவைஸ்லேயும் ஒரே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஹால் டிக்கெட், ஆதார், பேங்க் ஸ்டேட்மெண்ட், இபுக், சர்டிஃபிகேட் இதெல்லாம் எக்ஸாம்பிள். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அடாப் ரீடர். ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, லேமினேஷன் பண்ணுற சர்டிஃபிகேட்டை மாதிரி யாராலும் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபோர்த்து ஒன் வந்து XLSX, அதாவது எக்ஸல் ஃபைலு. ரோ, காலம், டேட்டா ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிள் மார்க்கு, அட்டண்டன்ஸு, சேலரி, அக்கௌண்ட்ஸு. இதோடைய சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லு. ஸ்கூல் அட்டண்டன்ஸை ரிஜிஸ்டர் மாதிரி. ஃபிஃப்த்து ஒன் வந்து .pptx, அதாவது பவர் பாயிண்ட். ப்ரெசன்டேஷன் செய்யும்போது பயன்படுத்துவாங்க. காலேஜ் செமினார், ஆஃபீஸ் மீட்டிங்க்கெல்லாம் சாஃப்ட்வேர் வந்து பவர் பாயிண்ட் தான். ப்ரொஜெக்டரில் ஸ்லைட் ஷோவாக காட்டுற மாதிரி. இதுதான் வந்து இதோடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். சிக்ஸ்த்து ஒன் வந்து JPG, அதாவது ஃபோட்டோஸ். ஃபுல் ஃபார்ம் வந்து
Joint Photographic Experts Group. இது மோஸ்ட்டாக காமன் ஃபோட்டோ ஃபார்மேட் மொபைல் கேமரா ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் இமேஜஸ்லாம். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா ஃபோட்டோஸ் ஆப்பு. ஃபோன் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இந்த ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். 7th ஒன் வந்து .png போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக். இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கும், பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் லோகோ, ஸ்டிக்கரு, ஐகான்ஸு. 8th ஒன் வந்து .mp3. இதில் சாங் அல்லது வாய்ஸ் சேவ் செய்யும் ஃபார்மேட்டு. எக்ஸாம்பிள் சாங்கு, போட்காஸ்ட்டு, வாய்ஸ் ரெக்கார்டிங். இதோடைய சாஃப்ட்வேர் வந்து VLC மியூசிக் பிளேயர். 9th ஒன் வந்து MP4, அதாவது வீடியோ சேவ் செய்யும் ஃபார்மேட். யூடியூப் வீடியோ, மூவிஸு, மொபைல் வீடியோ. சாஃப்ட்வேர் வந்து VLC. ஃபோன் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோலாம் இந்த ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். 10th ஒன் வந்து ஜிப், அதாவது கம்ப்ரஸ்டு ஃபைல். பல ஃபைலை ஒரு ஃபைலாக மாற்றுறது. ஃபைல் சைஸு குறையும். எக்ஸாம்பிள் 10 ஃபோட்டோஸ் இருக்குன்னா அது 1 ஜிப் ஃபைல். சாஃப்ட்வேர் வந்து WinRAR 7 zip. இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 10 புக்ஸையும் ஒரு பேக்கில் பேக் பண்ணுற மாதிரி. 11th ஒன் வந்து EXE, அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் அல்லது ரன் ஃபைல். எக்ஸாம்பிள் க்ரோம் இன்ஸ்டாலர், VLC இன்ஸ்டாலர், கேம்ஸ். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லாம் பைக் ஸ்டார்ட் பண்ணுற கீ மாதிரி. டபுள் கிளிக் பண்ணோன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். 12th ஒன் வந்து HTML, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். வெப்சைட் உருவாக்க பயன்படும். எக்ஸாம்பிள் கூகுள் பேஜு, அமேசானு, விக்கிபீடியா, சாஃப்ட்வேர் ப்ரௌசர்லாம். .CSV, அதாவது கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். டேபிள் டேட்டா ஸ்டோர் செய்யும். எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் மார்க்கு, கஸ்டமர் லிஸ்ட்டு, எம்ப்ளாயி டேட்டா, சாஃப்ட்வேர் எக்ஸல். அப்புறம் .ISO, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காப்பி. எக்ஸாம்பிள் விண்டோஸ் லெவல் ISO, உபுண்டோ ISO, காலி லினக்ஸ் ISO. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னால் ஒரிஜினல் டிவிடியோட டிஜிட்டல் காப்பி மாதிரி. .apk, அதாவது ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் கிட். ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் செய்யும் ஃபைல். எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் .apk, இன்ஸ்டாகிராம் .apk. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோர் இல்லாமல் ஆப் இன்ஸ்டால் செய்ய யூஸ் ஆகுது. லாஸ்ட் ஸ்லைடில் ஈஸியாக நீங்கள் எப்படி ரிமெம்பர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டாக்குமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா .txt, .docx, .pdf. இப்போ ஆஃபீஸ் ஒர்க்குன்னு எடுத்துகிட்டோம்னா .xlsx, .pptx. இமேஜ்னா .jpg அல்லது .png. ஆடியோன்னு எடுத்துகிட்டோன்னா MP3, வீடியோ MP4. கம்ப்ரஸ்டுனா .zip, .rar. சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோன்னா .exe, .apk. வெப்சைட்னா .html. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா .ISO. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கும் முக்கியமான ஃபைல் ஃபார்மேட்ஸ் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, எந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணணும் என்பது கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது மட்டும் போதாது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு என்பதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் டெக் ட்ரேஸோட கோல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.